நான் அப்பவே சொன்னேன், தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்ஜியம் தான் அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் நிரூபணமாயிருக்கு. அண்ணாமலை திருந்தினான திருந்தாத எனக்கு தமிழ்நாட்டு பிஜேபி மொத்தமா 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் வந்து டெபாசிட் வேற போயிடுச்சு. ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கிய திமுகவுடைய உழைப்பு, என்னுடைய மானசீக ஒரு 6 குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும், எந்த குதிரை 28 அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இந்த 10 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுன்னா இன்னும் கௌரவமாகத்தானே இருக்கும். நானே வியாதிகார வாடி இருக்க மாதிரி எந்த மைக்கு பார்த்தாலும் நானே குதிப்பேன்னா அதுக்கு அதோட விளைவுதான் இது. அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது தலைப்பாரி எடுத்து அவரே குத்திக்கினாரு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருத்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினான திருந்தாத எனக்கு தமிழ்நாட்டு பிஜேபி மொத்தமா 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் வந்து டெபாசிட் வேற போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கேங்கிறதுனால பாராளுமன்றத்துடைய தலையில உட்காந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு ஓட்டுல தோற்றாலும் தோல்விதான். இந்த தேர்தல் வந்து 6 மாசம் முன்னாடியே சொன்னேன். கலைஞருடைய 100ஆண்டு விழா முடிந்து அந்த கொண்டாட்டத்துல அவருடைய 101வது பிறந்தநாள் மிகப்பெரிய அளவு திமுக கொண்டாடக்கூடிய மாதிரிதான் இருக்குங்க. அதே மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை. தேர்தல் என்பது அது வந்து ஒரு கூட்டணி, மேத்தமெட்டிக்ஸ். அந்த கூட்டணியை கலையாமல், உடையாமல், சிதறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொண்டார். அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து என்னாச்சு, வந்து அப்படியே இந்த ஓட்டுகள் கிடைச்சி சீட்ல வந்தான். பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 என்பது உங்களுக்கு இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்து வந்திருக்கு. இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் வந்து ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கிய திமுகவுடைய உழைப்பு, அந்த பிளானிங் தான் வந்து. ஆனா நான் அப்பவே சொன்னேன், தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்ஜியம் தான் அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் நிரூபணமாயிருக்கு. அதே சமயத்தில் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவாங்க. அதுவும் நடந்திருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல எனக்கு பர்சனல் ஆதாயமோ இழப்போ எதுவுமே கிடையாது. நான் வந்து அவர்கள் என்னுடைய மானசீக ஒரு 6 குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும், எந்த குதிரை 28 அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இந்த தமிழ்நாடு பிஜேபிங்கிற குதிரை அப்பவே குப்பை கவுந்துருச்சு. என்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்டதோ அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியாவினால அன்னைக்கு அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு. பிஜேபி நோட்டை விட கம்மியா தான் வாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க 14% ஓட்டு வாங்கிருக்காங்க. ஒரு பையன் பாஸ் ஆனானா இல்லைங்க, 37 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்கன்ற பெருமையா, அசிங்கமா இல்ல இது? அதுவும் என்ன, தேசிய கட்சி, இந்தியாவே ஆளுகின்ற கட்சி, 2 முறை ஆண்ட கட்சி, 3வது முறையோட கட்சிக்கு தன்னால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதை போய் பெருமையா பேசினாக்க திரும்ப வாய்ப்பே இல்லை. மறுபடியும் ரெண்டுக்கு போயிடும், 1.5 போயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்ப திருப்பி எங்கிட்ட வந்து கேட்பீங்களா, சாரி சார் உங்ககிட்ட 10% வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன், இப்ப மாத்தி மறுபடியும் 2 போயிடுச்சு சொல்லிட்டீங்களா? ஏன்னா தேர்தல் முடிவு தோத்துட்டீங்க, ஊத்திக்கிச்சு, அவ்வளவுதான். அதையும் அதிகத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்க எப்ப திரும்புவீங்க? அதுக்கு சொல்றோம். இந்த 14% கூட கூட்டணினால வந்து கூட்டணி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 10 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுன்னா இன்னும் கௌரவமாகத்தானே இருக்கும். அதை உதவி செய்யறதுக்கு துப்பு இல்ல. நான் 1.5% அதிகமா வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேங்கிறது அது என்ன? அப்ப 13 இடத்துல வந்து உங்களுக்கு இது போச்சு இல்ல, டெபாசிட் போச்சு இல்ல. அதை கூட அப்படின்னா உன் கேண்டிடேட்டே தப்புன்னு தெரியுது இல்ல. அதெல்லாமே சரி பண்ண விட்டுட்டு யாரு பிரச்சனை வந்திருக்காங்க? 2 பேர். ஒண்ணு சௌமியா அன்புமணி,
ஒரு 10,000 கணக்குல டிஃபரன்ஸ். இன்னொன்னு விஜயகாந்தோடைய மகன் 500 சொச்ச ஓட்டு. அதுதான் நிஜமாகவே வெற்றி கோட்டுக்கு அருகில் உள்ளது. இதெல்லாம் 1.5 லட்சம் ஓட்டுக்கு இருக்காரு. மாநில தலைமையோட முடிவு தப்புன்றீங்களா? நான் சண்டை போட வரல. நான் என்னுடைய கருத்தை மட்டும்தான் சொல்லுவேனே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஆசைக்கு எல்லாம் பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. இது என்னுடைய கருத்து. இதை சரி செய்து கொண்டால் நம்ம திருந்த வாய்ப்பு உண்டு. இல்ல நான் ஒரு செகண்ட் தான் லேட்டா வந்தேன், 2 செகண்ட் தான் லேட்டா வந்தேன்னா அப்படியே லேட்டா தான். சரியான நபர்களை பயன்படுத்திக்கலாம். யாரையுமே பயன்படுத்த மாட்டேன். நானே வியாதிகார வாங்கி இருக்க மாதிரி எந்த மைக்கு பார்த்தாலும் நானே புதுப்பேன்னா அதுக்கு அதோட விளைவு தான் இது. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய 1000 பேர் வந்தாங்க, யாருமே வேணாம், நானே இருக்கிறேன். அந்த நானே இருக்கிறேன் தான் நீ இல்லடா காலி ஊத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க. அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்தியா சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும். அதுக்கு மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். சட்டத்தை நாம மதிச்சா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்னுடைய நம்பிக்கை. எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் அருள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதிரிகள் கிடையாது. ஒரு கேள்வி சார், அதுதான் நான் ஏமா அதுதான் சொல்லுங்க. ஒரு செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் ஓடிடில பண்றோம். அது ரெடியான உடனே நான் உங்களுக்கு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.